இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. அவர் இருக்கிறது இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில் அனுப்புகிறாங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டு. அந்த நபர் வந்து அங்கே இபி ஆஃபீஸ்க்கே போகல. பெரும்பாலும் அப்போ அமைச்சர் அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லத்தில் இருந்து தான் அவர் ஆப்ரேட் பண்ணாரே தெரியும். இது வந்து ஒரு ஊழியர் அங்கே போகாமல் இங்கேயே தொடர்ந்து வேலை செய்கிறாரு. ஏன் தேவை? இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 65 கேவி, 250 கேவி, 100 கேவி, 500 கேவின்னு வேறு ஃப்ளோட்டிங் நடக்குது. ஏடிஎம்கே காலகட்டத்துலேயும் தப்பு நடக்குதுன்னு சரி பண்ணுறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்களும் தப்பு பண்ணுறாங்க, நாங்களும். இது என்ன விதமான நியாயம்? இதுன்னு கோர்ட்டில் வந்து இப்படி சொல்லப்படுது அப்படின்னா இது 80லேருந்து இருக்குது, 90லேருந்து இருக்குது, இது காலகட்டமாகவே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தப்பை நார்மலைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது கரெக்ட் மைண்டாக இல்லையா? கரெக்ட். இதுக்கு முன்னாடியே அவர் மேலே அந்த போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு ஊழல் புகார் அவர் மேலே நிலுவையில் ஜாப் ராக்கெட் கேஸ் நிலுவையில் இருக்கும் தெரிஞ்சும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னா அவர் எப்படி அந்த தைரியம் வருதுன்னு நினைக்குது. இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் விசாரணையில் இருக்குது, நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நியாயம் ஜெயிக்குன்றதை நம்ம நம்புகிறோம். ஏன்னா ஒவ்வொரு சமயத்திலும் இது போல் ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தொடர்ந்து பின்னால் வேலை செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்திலேயே இவர் துறையில் இருந்தால் பொது நலனுக்கு பாதிப்புன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புனவரை நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் ஃபினான்ஸ்லையும் சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் ஃபினான்ஸ்லையும் ஏன் போட வேண்டிய தேவை? ஒரு துறைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? இப்போ செந்தில் பாலாஜியோட நோக்கம் என்ன? இன்னை வரைக்கும் அந்த டெண்டரை பற்றின கேள்வி இருக்குது. நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு இன்ட்ரீம் ஆர்டருக்கு போகிறாங்க. அதே மாதிரி டாஸ்மாக்லேயும் அதான் பண்ணுறாங்க, இதுலேயும் அதான் பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து இந்த மேல்முறையீடு அரசு தரப்பாக போன ஆட்சியில் நிறைய நடந்துச்சு சார். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே இவங்க ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்காக போய் நிற்கிறாங்களோ நம்ம சந்தேகம். அதனால் ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிட்டதுனால இங்கே தப்பிச்சிட முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை. உண்மையாகவே துறை விசாரணை மேற்கொண்டால் கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு நாளாக காணாமல் போயிருக்கு? முதல்ல 10ன்னாங்க, 14ன்னாங்க, 18ன்னாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 18 ஹார்ட் டிஸ்க் போயிடுச்சு. அதில் 16 கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இன்னும் சில ஹார்ட் டிஸ்க்கெல்லாம் கிடச்சிருக்கு. மொத்தமாக 34 ஹார்ட் டிஸ்க் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருட்டு புகார் தான் சொல்கிறாங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்குகளான தரவுகள் என்ன, எதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட்டோ அதெல்லாம் வெளிப்படுத்தணும். அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களையும் கேள்வி கேட்டோம், திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களையும் கேள்வி கேட்டோம். இதே டிவிகே ஆட்சி காலத்தில், தாவேக ஆட்சி காலத்திலும், விஜய் தலைமையிலான ஆட்சி காலத்திலும் ஊழல் நடக்குமானா நம்ம கண்டிப்பாக கேட்க போகிறோம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். பல்வேறு ஊழல் புகார்கள் வந்து கடந்த ஆட்சியில் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து ஊடகத்தில் விவாதிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர், ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் வந்து KN நேரு. ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த ஊழல் புகார்கள் சம்மந்தப்பட்டதை பற்றி பேசிடலாம். ஏன்னா அந்த டெண்டர் சம்மந்தமாக, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் சம்மந்தமாக பல ஊழல்கள் வந்து அவர் ஈடுபட்டிருக்காருன்ற விஷயம் வந்துச்சு. சமீபத்தில் ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சுன்ற விஷயம் வந்து பூதாகரமாக இப்போ வெடிச்சிருக்கு. இது சம்மந்தமாக என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? இதோட கேஸோட ஆரம்பம் பார்க்கணும் அப்படின்னா காசின்னு ஒரு நபர், அவர்லேருந்து தான் இது ஸ்டோரியே நமக்கு பிரச்சனை புரிய வருது. காசி வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் ஃபினான்சியல் கண்ட்ரோலராக இபியில் வரும்போது, ஏடிஎம்கே காலகட்டத்தில் இபியில் இருக்கும்போது அவரை பொது நலனுக்கு, ஒரு துறையில் இருந்தால் பொது நலனுக்கு ஆபத்து, இன்னும் துறை வந்து நஷ்டத்தை சந்திக்கலாம், அவர் இருக்கிறது இந்த இடத்துல தேவையில்லாதது அப்படின்னு சொல்லி ஒரு வெளியில் அனுப்புகிறாங்க டிபார்ட்மெண்ட்டை விட்டே. டிஎம்கே கவர்மெண்ட் வந்த ஒரு சில மாதங்களே லக்கானி ஐஏஎஸ், அப்போது மேல்முறையீடு இருக்கு இல்லையா, அந்த ப்ரொசீஜர் வழியாக போகாமல் ப்ரொசீஜர் லேப்ஸ் வழியாக லக்கானி ஐஏஎஸ் வழியாக உள்ளார அவர் வர்றார். அந்த காலகட்டத்தில் அவர் வந்ததுக்கு பிறகு எல்லாமே அவர் பெரும்பாலும் நம்ம அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம், நம்ம அறப்போகிற அந்த வீடியோலாம் எடுத்து வெளியிட்டிருந்தோம். பெரும்பாலுமே அவர் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில் பாலாஜி அவர் வீட்டிலேருந்து தான் ஆப்ரேட் ஆனார். நிறைய பேர் இபியில் இருக்கவங்களே என்ன கேட்டாங்கன்னா, காசின்னு ஒருத்தருக்கு அரசாங்கம் சேலரி கொடுக்குது இபியிலேருந்து, அவர் இங்கே இருந்தார்னா பெட்டு கட்டுறாரு, நீங்கள் இருந்தால் காமிங்களேன், அவரை ஒரு நாள் அவர் இங்கே ஆஃபீஸில் காமிங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு, பொதுவிலே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு அந்த நபர் வந்து அங்கே இபி ஆஃபீஸ்க்கே போகல. பெரும்பாலும் அப்போ அமைச்சர் அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இல்லத்தில் இருந்து தான் அவர் ஆப்ரேட் பண்ணதாவே தெரியும். செந்தில் பாலாஜி அவருமே என்ன ஒத்துக்கிட்டார் அப்படின்னா, என்னுடைய கேம்ப் ஆஃபீஸ் மாதிரிங்க, அதனால் அங்கே அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றார். இது வந்து ஒரு ஊழியர் அங்கே போகாமல் இங்கேயே தொடர்ந்து வேலை செய்கிறாரு. ஏன் தேவை? கண்டிப்பாக ஒரு மணி நேரம் வரலாம், 2 மணி நேரம் வரலாம், ஒரு சில மணி நேரங்கள் ஒரு நாளில், ஒரு வாரத்தில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு வரலாம்.
அதை விட்டுட்டு பொழுதுனைக்கு இங்கேயே இருந்து பேசுறதுன்றதெல்லாம் எப்படி கேம்ப் ஆஃபீஸில் அப்படி அது அவருக்கு தான் வெளிச்சம். ஸோ அது ஒரு பக்கம். அவர் வந்ததுக்கு பிறகு இந்த டெண்டர் ஃப்ளோட்டிங் வேறு டெண்டர்கள் பார்க்குறோம். அதில் நமக்கு குறிப்பாக இந்த ஒரு டெண்டர் டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் சொன்ன அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 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 போட்டி வருது. டெண்டருடைய விதிகள் என்ன சொல்லுது? நிறைய பேர் போட்டி போட வைக்கணும், அப்போ தான் குறைவான விலை கிடைக்கும். குறைவான விலை கிடைச்சாதான் மக்கள் செலுத்தக்கூடிய பணத்துக்கு நியாயமாக அரசு இருக்கிறதா அர்த்தம். ஒரு அரசுடைய நியாயத்தன்மை எங்கே இருக்குது அப்படின்னா டெண்டரில் எந்த அளவுக்கு வெளிப்படையாகவும் விலை குறைவாகவும் தரமான பொருளாகவும் கிடைக்குதோ அப்போ தான் அரசு நியாயமாக நடக்குதுன்னு அர்த்தம். பெஞ்ச் மார்க்கே அங்கே தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 25 65 கேவி 250 கேவி 100 கேவி 500 கேவின்னு வேறு ஃப்ளோட்டிங் நடக்குது. இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்த உடனே 45,000 டிரான்ஸ்ஃபார்மர்களை ஏன் உடனடியாக கொள்முதல் பண்ணணும்? ஒரே டைமில் முதலே கேள்வியே இது வந்து உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் தேவைப்படக்கூடியது. ஒரு 5,000 டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு தேவைப்படலாம், 10,000 தேவைப்படலாம், 40,000 45,000 டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 4-5 வருஷத்துக்கு நீங்கள் முன்கூட்டியே திட்டமிடுறீங்களான்னு அங்கே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம். இன்னொரு பக்கம் என்ன வருது, இந்த டெண்டர் விவரங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு விலை சொல்கிறீங்க. இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறேன்னா உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார் ஒரு விலை சொல்லுவீங்க. நான் கேட்குறேன் சார் எனக்கு ஒரு 50 வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? வைக்கிற விலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிப்பீங்க. 100 வேணும் சார், என்ன பண்ணுவீங்க? சரிங்க 1000. ஓகே, நமக்கு ஒரு லாபம் இருக்குது, கொஞ்சம் கம்மியாகவே கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். இன்னொருத்தர் போட்டி போட வர்றார், அதே ரேட்டை அவர் வைப்பாரா? வாய்ப்பே இல்லை. இப்போது உங்களோட கேமராமேன் அவர் அதே ரேட்டை வைப்பாரா? இல்லை. இந்த வெளியில் உள்ள ஒருத்தர் ஒவ்வொருத்தவங்களையும் என்ன நினைப்பாங்க? அவரோட நான் சம்பாதிக்கணும், அப்போ நான் எடுக்கணும். அரசாங்கத்தோட ஆர்டர் எனக்கு கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய கிரேடு. அப்போது தனியார் பர்ச்சேஸுக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க. இது போக வேறு மாநிலங்கள்லேருந்துலாம் வாங்குறாங்க. தமிழ்நாடு அரசுடைய கொள்முதல் ஆர்டரை நான் எடுத்தேன்னா மற்ற மாநில அரசுக்கு நான் சப்ளை பண்ண முடியும். ப்ரைவேட் பிளேயர்ஸ்க்கு எனக்கு தேவைப்படுதுன்னா நான் சப்ளை பண்ண முடியும், டிமாண்டர்ஸ்க்கும் கொடுக்க முடியும். அப்போ ஒரு பெரிய மார்க்கெட், ஒரு நேம் கெயின் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ண முடியும்? நான் எப்படி ஆர்டர் எடுக்கிறது போட்டி தானே அதிகமாகும். அப்போ விலை கம்மியாக இருக்கணுமா இல்லையா? எல்லாருமே ஒரே மாதிரி பிட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் சந்தேகம். 32 ஒப்பந்ததாரர்கள், 32 பேரும் போட்டி போட்டவங்களும் ஒரே ரேட், எப்படி சாத்தியம்? ஓகே, நீங்கள் ஒரு அது என்ன மேட்ரிக்ஸ் போட்டாலும் சரி, எப்படி சாத்தியம்? ஏதோ ஒருத்தர் மிஞ்சி ஓகேப்பா ஒரு 2 பேர் போட்டிருக்கலாம், 30 பேர் போட்டி போட்டு 30 பேர் எப்படி ஒரே ரேட்டு? 25 பேரும் ஒரே ரேட்டு, 20 பேரும் ஒரே ரேட்டு. ஒரு சில டெண்டரில் இந்த காட்டல் தெரியாமல் அந்த சந்திப்பெல்லாம் நடந்து நம்மெல்லாம் ஒரே ரேட்டு போடலாம்ப்பா, எங்கேயோ ஒரு இடத்துல ரூம் போட்டு ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து இல்லை இவங்கெல்லாம் போய் உட்காந்து செட் கிரவுண்டு ரெடி பண்ணால் மட்டும்தான் ஒரே ரேட்டு போட முடியும். கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இட்ஸ் நாட் அ கோஇன்சிடென்ஸ், வாய்ப்பே கிடையாது. கோர்ட்லேயே என்ன சொன்னாங்க அரசாங்க தரப்புல இருந்து? இது நாங்கள் காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்க. ஆமாம் சொன்னாங்க. கோர்ட்டில் ஒரு ஓப்பன் கோர்ட்டில் அரசாங்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட், டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி சொல்ல முடியும்? இது ஏடிஎம்கே காலகட்டத்திலேயும் நடக்குது. ஏடிஎம்கே காலகட்டத்திலையும் தப்பு நடக்குதுன்னு சரி பண்ணுறதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அவங்களும் தப்பு பண்ணுறாங்க, நாங்களும். இது என்ன விதமான நியாயம்? இது ரீசனே கிடையாது. கோர்ட்டில் இப்படி சொல்லப்படுது அப்படின்னா இது 80லேருந்து இருக்குது, 90லேருந்து இருக்குது, இது காலகட்டமாகவே இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் தப்பை நார்மலைஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது கரப்ட் மைண்டா இல்லையா? எக்ஸாக்ட்லி கரப்ட் மைண்ட். இப்போ இந்த மைண்டோட இப்போ இந்த ஸ்டோரிக்கு வருவோம். இப்போ அவங்க ரேட் எல்லாம் போட்டு பிட் பண்ணுறாங்க. பிட் பண்ணும்போது டெண்டர் விதிகள் என்ன சொல்லுது? ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், உங்களுக்கு ஒரு சிஸ்டம் தெரியுதுல, ஏதோ ஒரு டெண்டர் நீங்கள் நினைக்கிறது போல் 32 பேர் ஒரே ரேட்டு கூட இருக்கட்டுங்க, ஒரு டெண்டரில் நடந்திருக்கு அப்படின்னா சரி ஓகே போய் தொலையுது, டெண்டரை கேன்சல் பண்ணிடுங்க, சிம்பிள். அதான் விதியை தானே சார் சொல்லுது. உங்களுக்கு ஒரு ஃபார்மெட்டே தெரியுது. இந்த டெண்டரில் போட்டி போடுற 15 பேர் ஒரே ரேட், இந்த டெண்டரில் அந்த 250 கேவியில் அதே போல் 15 பேர் ஒரே ரேட்டு, 250 150 கேவி 100 கேவி 65 கேவி இது எல்லா விதமான கேவிகளையும் 10 பேர் ஒரே ரேட், 20 பேர் ஒரே ரேட், 30 பேர் ஒரே ரேட். அப்போ இவங்க ஏதோ கொள்ளியோடு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு ஜெனியூனான அரசு அதிகாரி என்ன தோணிருக்கணும்? இது என்னப்பா எல்லா டெண்டர்லேயும் ஒரே மாதிரி ரேட் வருது, இந்த நிறுவனம் அதே போல் அந்த நிறுவனம், இவங்கெல்லாம் ஏன் ஒரே ரேட்டு போடுறாங்க? அப்போ இந்த நிறுவனங்களுக்குள்ள ஒன்றா பேசியிருக்காங்க அப்படின்னாலே கேன்சல் பண்ணிருக்காங்க. வெளிப்படையாவே தெரியுது இதில் ஏதோ இருக்குன்னு மிஸ்யூஸ். இதில் எதுவுமே மறைக்கிறதுக்கு இல்லை. ஆமாம், டெண்டர் விதிகளை கடைபிடிச்சா ரத்து பண்ணிடுங்க, ரத்து பண்ணிட்டு திரும்ப டெண்டர் கால்ஃபர் பண்ணுங்க, வார்னிங்கை போட்டு விடுங்க. இது போல் ஒரே ரேட்டில் வெளியிட்டிருக்காங்க இந்தந்த நிறுவனங்கள்,
எங்களுக்கு சந்தேகத்தின் பலன் இருக்கிறதுனால நாங்கள் டெண்டர் ரத்து பண்ணுறோம். அந்த நிறுவனங்கள் பயம் வருமா? கண்டிப்பா வந்து இந்த டெண்டரை கேன்சல் பண்ணி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாலே அந்த காட்டல் அங்கேயே பிரேக் டவுன் ஆகி, எப்பா இதுக்கு மேலே அவங்களோட சேர்ந்து பேச மாட்டோம், நான் என் கம்பெனியை காப்பாற்றணும், நான் ரேட்டை போட்டுக்கிறேன், நீ உன் கம்பெனி போட்டுக்க. பிளாக் லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கம்பெனிகள் பயம் வருமா வராதா? அப்போ இந்த சிஸ்டமை ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றது நல்லாவே வெளிப்படையாக அந்த பேட்டர்னே தெரியுது. அப்போ இதெல்லாம் பார்த்து தான் ஒருத்தர் இந்த டெண்டோ அப்ரூவ் பண்ணுறாரு. ஆளாளுக்கு பிரிச்சுக்கங்கப்பா 50 டெண்டர். இது என்ன கட்ட பஞ்சாயத்து என்ன? இது ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தானே. ஊருக்குள்ளே 2 பேர் அடிச்சு இங்கே வா, நீங்கள் இந்த இது கொஞ்சம் வச்சுக்கோ, நீ கொஞ்சம் வச்சுக்க, ஆளு காசு வாங்கிட்டு நீங்கள் என்ன கமிஷன் தான் தெரியுது. நமக்கு இந்த சந்தேகம் வருமா வராது? தாராளமாக நம்ம இதை தான் கேள்வி எழுப்புகிறோம். டெண்டர் விதிகள் படி நீங்கள் கடைபிடிச்சிருந்தா இது கேன்சல் பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இவங்களோட ஐபி அட்ரஸ் என்ன, சிஸ்டம், சிடிஆர், கால் ரெக்கார்டு எடுத்து பார்க்க முடியுமா? இந்த பேட்டர்னில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கா? இதே நிறுவனம் இதுக்கு முன்னால் என்னென்ன தளவாடங்கள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்ன ரேட்டு கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் என்ன ரேட்டுக்கு அரசுக்கு விற்றுருக்குறாங்க, சந்தேகம் பண்ணுமா இல்லையா? செக் பண்ணியிருக்கணும். அப்போ இவங்க ஏற்கனவே கொடுத்த விலை ரேட்டு பார்த்துக்கணுமா இல்லையா? சிம்பிளாக இந்த கொள்முதலில் 4 லட்ச ரூபா பொருளை 7.25 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபாய்க்கு இருக்கிறத 17 லட்ச ரூபா, 12 லட்ச ரூபாய் 50-60% அதிகம் கொடுக்குறாங்க. அப்படியே 100%. 4 லட்ச ரூபா பொருள் 8 லட்ச ரூபா. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாருமே ஒரே ரேட். அப்போ மார்க்கெட் ரேட்டை ஜெம் போர்ட்டலில் செக் பண்ணுமா இல்லையா? ரொம்ப ரொம்ப ஜெம் பேசிக்கான விஷயம் சார். ஜெம் போர்ட்டல் பப்ளிக்லேயே இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும், நான் பார்க்க முடியும், நம்ம யூடியூப்பை பார்க்கக்கூடிய நண்பர்களும் ஜெம் போர்ட்டலில் மார்க்கெட் ரேட்டை செக் பண்ண முடியும். அப்போ இந்த மார்க்கெட் ரேட்டை செக் பண்ணி இந்த பொருள் இன்ன ரேட்டு, இந்த ஸ்பெக்கு இன்ன ரேட்டு, அப்போது இதுக்கு பொருந்தாத விலையாக இருக்குது, டெண்டரை கேன்சல் பண்ணிடுங்க. அதான் பண்ணியிருக்கணும். ஒன்று விலை ஒரே ரேட்டு வந்திருக்கும் போது உங்களுக்கு பேட்டர்ன் தெரியுது, கேன்சல் பண்ணியிருக்கலாம். இன்னொரு பக்கம் இவ்வளோ கொள்முதல் செய்கிறவங்க ஏற்கனவே வேறு பிரச்சனைகளில் இருக்குது, நம்ம இது கேன்சல் பண்ணியிருக்கலாம். மார்க்கெட் ரேட்டோட கூடுதலாக இருக்குது, கேன்சல் பண்ணியிருக்கலாம். வேற மாநிலங்கள்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க? இன்ஃபேக்ட் ராஜஸ்தான்லாம் அதோட கம்மியாக 7 லட்சம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இருக்கிற மார்க்கெட் ரேட்டோட 15, 10,000, 20,000, 30,000 கூட தான் இருந்திருக்கு ராஜஸ்தானில் வாங்கினது. அப்போ மற்ற மாநிலங்களில் இதோட வேறு பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க பார்ப்பீங்களா இல்லையா? இவங்களுக்கு மக்களோட பணம். நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறதா எப்படி வாங்குவோம்? எல்லாம் 4 இடத்துல பார்த்து தான் வாங்குவோம். எங்க விலை கம்மியா இருக்கு, நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குறதா வழக்கம். இதுதானே முறை. ஆமா. அப்போ நியாயமாக மக்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயமா பேசணும்னா, அப்போ அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், நான் இந்த டெண்டர் அத்தனையும் ரத்து பண்ணுறேங்க, இல்லை நிறுத்துறேன், ப்ரொடக்ஷனை நிறுத்துறேன், பேமெண்ட்டை நிறுத்துறேன், இன்னும் அவர் ஆட்சியில் இருந்த வரைக்கும், பொறுப்பில் இருந்த வரைக்கும் இதை நான் விசாரிக்கிறேன், துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்கிறேன் அப்படின்னு எங்கேயா பேசி பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறார். வழக்கம் போல் ஒரு கதைகளை வேணால் ஒவ்வொரு ஊர்களில் இந்த தேர்தலுக்கெல்லாம் ஒரு ஃபார்முலா வச்சுருப்பார். அந்த மாதிரி ஃபார்முலா செந்தில் வேணால் சொல்லலாம், எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு புக்கு போட்டு கொடுப்பார். இந்த தேர்தலா இப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலா புக்கு கொடுக்கக்கூடியவர்னு அவர் சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு முறை கூட நான் விசாரணை குறைந்தபட்சம் இவ்வளோ பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சுருக்கிறோம், அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு கொடுக்கலாம், ஒரு துறை ரீதியாக காப்பாற்றுறதுக்கு மறுப்பு கொடுக்கலாம், சரிப்பா நான் விசாரணை மேற்கொள்கிறேன், எங்கேயாவது சொல்லி பார்த்தீங்களா? காசுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறார். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிளாட்டன்ட் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தான் நம்ம இதை எடுத்துக்கணும்ல சார். சார் நான் என்ன கேள்வினா சார், இதுக்கு முன்னாடியே அவர் மேலே அந்த போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு ஊழல் புகார் அவர் மேலே நிலுவையில், ஜாப் ராக்கெட் கேஸ் நிலுவையில் இருக்கும் தெரிஞ்சும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றாருன்னா அவர் எப்படி அந்த தைரியம் வருதுன்னு நினைக்குது? உண்மையிலேயே ஜாப் ராக்கெட் கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுவிலேயே வெளியிலேயே நிறையா நமக்கு தெரியும், நீதிமன்றத்துக்கு வெளியிலலாம் பேசப்பட்டதுன்றதுமே தெரியும், நீதிமன்றத்துக்கு வெளியில் செட்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் நிறைய சேனல்களுமே தொடர்ந்து அந்த சமயத்தில் பார்த்தோம். அந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் விசாரணையில் இருக்குது, நடந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக நியாயம் ஜெயிக்குன்றதை நம்ம நம்புகிறோம். ஏன்னா ஒவ்வொரு சமயத்திலும் இது போல் ஒரு ஊழல் எதிர்ப்பு இயக்கம் தொடர்ந்து பின்னால் வேலை செய்கிறாங்க. இவ்வளோ பவருக்கு பிறகும், இவ்வளோ ப்ரெஷருக்கு பிறகும், ஏன்னா நிறைய பேர் அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, எங்களை மிரட்டி வாபஸ் வாங்க வைக்கிறாங்கன்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக தானே இருக்குது. அப்போது அந்த ஒரு பக்கம் அந்த கேஸ் இருக்கட்டும், இந்த சூழலுக்கு மத்தியில் ஒரு அமைச்சராக 2 போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்குறாங்க. டிஎம்கே அமைச்சரவையில் அப்போது அமைச்சராக ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தார், அதுக்கப்புறம் அமமுக வந்தார், அதுக்கப்புறம் இங்கே வந்தார், டிஎம்கேக்கு வந்த உடனே 2 மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோ. இந்த 2 மிகப்பெரிய போர்ட்ஃபோலியோவை ஏன் உடனடியாக அவர் கொடுக்கணும்? ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளோ அவசரம் என்ன? இத்தனைக்கு அவர் மேலே ஊழல் புகார் சொன்னவர் அவர் எங்க கரூர்ல அங்க போய் அவரு மாவட்டத்திலேயே இங்க ஒருத்தர் இருக்காரு தெரியுங்களா அப்படின்னு கதையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்தா முதல் நடவடிக்கை அவர் மேல எடுக்கப்படும் சொன்னவர்.
எடுத்தோடனே 2 நடவடிக்கை எடுத்துட்டார்ல, 2 பெரிய துறைகளை கொடுத்து கரெக்ட். எவ்வளவு வேகமா வேலை செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? அப்ப ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களை என்ன நினைச்சு அவர் பேசுனார்? நான் இங்க பேசுவேன், செய்யலாம் மாட்டேன் அப்படின்றதானே அதை ஸ்டேட்மெண்ட். அதே போல செந்தில் பாலாஜி அவர்களும் இந்த கரப்ஷன் பின்னால நம்ம இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு பிறகு துறை ரீதியா என்ன விசாரணை மேற்கொண்டார்? காசி அவர்களை என்ன லீகல் டைம்ல கொண்டு வந்தீங்க? சரி, இது ஒரு பக்கம் வந்துச்சு. வழக்குல இங்க ஏற்கனவே சிபிஐ கொண்டு போறதுக்கு, ஏன்னா மாநில அரசும் கண்ட்ரோல்ல இருக்கு. ரெக்கார்டுகள்லாம் அழிச்சிருவாங்களோ நமக்கு பயம். ஏன்னா அவர் இன்னமும் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறார். இன்னும் இப்போதானே அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎம்கே ஆட்சி காலத்தில் அங்கே இருந்தார்ல, அவருக்கு ப்ரொமோஷனில் வேற கொடுத்தாங்க. டிஎம்கே சீஃப் கண்ட்ரோலர் ஃபினான்ஸ் எல்லாம் போட்டாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது. அதோ ஸ்டேக் ஹோல்டிங் பொசிஷனை நீங்கள் ஏன் அவர் கொடுக்குறீங்க? அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி சொல்கிறதுனால அதிமுக ஆட்சியும் ஊழல் பண்ணாமல் இல்லை, அதே மின்சாரத்துறையில் நடந்த கரப்ஷன் நம்ம வெளிப்படுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதிமுக ஆட்சி காலத்திலேயே இவர் துறையில் இருந்தால் பொது நலனுக்கு பாதிப்புன்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புனவரை நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் ஃபினான்ஸ்லையும் சீஃப் கண்ட்ரோலர் ஆஃப் ஃபினான்ஸ்லையும் ஏன் போட வேண்டிய தேவை? ஒரு துறைக்குள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை என்ன? அப்போ செந்தில் பாலாஜியோட நோக்கம் என்ன? இன்னைய வரைக்கும் அந்த டெண்டரை பற்றின கேள்வி இருக்குது. நீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு இன்ட்ரீம் ஆர்டருக்கு போகிறாங்க. தமிழ்நாடு அரசு ஏன் போகுது? 397 கோடி ரூபா லாஸ் நம்ம சொல்கிறோம். ஒரு 1200 கோடி ரூபா பர்ச்சேஸ் பண்ணதில் நீங்கள் ஒரு பங்கு அதில் லாஸ்ன்னு நம்ம கணக்கு சொல்கிறோம். அப்போ அங்கே போனவங்க காசி அவர்கள் மேல்முறையீடு போகிறாருன்னா ரைட், நான் ஒரு தனிப்பட்ட ரீதியாக நான் என்னை காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுறேன், அது அவரோட உரிமை, அதுக்காக போராடுறது, அவர் பக்கம் நியாயத்தை சொல்கிறதுக்கு போகிறார். தமிழ்நாடு அரசு போக வேண்டிய தேவையில்லை. முழுக்க முழுக்க சந்தேகம் அங்கே வந்துருச்சு. அங்கே ஏன் தமிழ்நாடு அரசு போகணும்? அவர் போகட்டும். அப்போ நீங்கள் அரசு எதிர்த்து மேல்முறையீடுக்கு போய் நான் ஒரு பக்கம் நிற்கிறேன்னு காமிக்கிறதுக்கு போகிறீங்களா? சார், அதே மாதிரி டாஸ்மாக்லேயும் அதான் பண்ணுறாங்க, இதுலேயும் அதான் பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து இந்த மேல்முறையீடு அரசு தரப்பாக போன ஆட்சியில் நிறைய நடந்துச்சு சார். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே இவங்க ஊழல்வாதிகளை காப்பாற்றுறதுக்காக போய் நிற்கிறாங்களோ நம்ம சந்தேகம். இதே செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மார்க் டெண்டர் போடும்போது டிரான்ஸ்போர்ட் டெண்டர் பாக்ஸ் டெண்டராக போட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சுமார் 1000 கோடி ரூபா மதிப்பிலான பாக்ஸ் டெண்டர் போடுறதுக்கு முயற்சி நடந்தது. நாம் அங்கே போய் அப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சியெல்லாம் செஞ்சோம். அதாவது என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மாதிரி அவங்க செலக்டடாக அந்த பேப்பர் அவங்க சொல்கிறவங்களுக்கு தான் தர முடியும். அந்த மாதிரிலாம் ஒரு சிஸ்டம் இருந்தது. அதுக்கப்புறம் அது டெண்டராக போகணும்னு ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் அந்த டெண்டரை டெண்டராக அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அது பாக்ஸில் போய் போடணும். நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நம்ம தேவனைய பாவனார் அங்கே அது பக்கத்தில் தான் அது ஆஃபீஸ், அங்கே போய் பாக்ஸில் போடணும். பாக்ஸில் போடும்போது எடுக்கும்போது நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறீங்க. வேணும்னு 2 பேப்பரை கொண்டு போய் எடுத்துகிட்டு ஸ்க்ரூட்னி கமிட்டியை கொடுத்துட்டா யாருக்கு தெரியும்? 10 பேர் போடுறாங்க. எனக்கு வேணுன்றவங்க மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி பேப்பர்லாம் ஒரு 4 பக்கத்தை கிழிச்சு விட்டு எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதான் சார் கொடுத்தாங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுத்தா யாருக்கு தெரியும்? ஏன் இந்த டெண்டர் வருது? எல்லா டாக்குமெண்ட்டும் ஆன்லைனில் அப்லோட் பண்ண முடியும். நாளைக்கு பின்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்ல முடியாது. ஒரு வெளிப்படைத்தன்மை. எந்த செகண்ட் அப்லோட் பண்ணாங்கன்னு தெரியும், அவர் எலிஜிபிளா இல்லையான்னு தெரியும். ஸோ அங்கேயே அதே போல தான் டெண்டர் பிரச்சனைகளே ஆரம்ப காலகட்டத்தில் நடந்தது. அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் நம்ம இப்போவும் என்ன கேட்குறோன்னா, இந்த கதைகள்லாம் விட்டுருங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, லக்கானி ஐஏஎஸ் அவர்கள் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொன்னார். அவங்க கம்பேர் பண்ணது அலுமினிய சுருள், நாங்கள் செம்பு சுருள் அப்படின்னு சொல்லி கதையெல்லாம் சொன்னார். அதுக்குமே நம்ம விளக்கம் கொடுத்தோம். அதுக்கு பிறகு அவங்கள்ட்டேருந்து எந்த விளக்கமுமே வரல. அப்போது இன்னமும் மக்களை ஏமாற்றணும், மக்கள்கிட்டேருந்து வாங்குகிற ஊதியத்துக்கு உருப்படியாக வேலை செய்யணும். அவங்களாம் சோறை தானே சாப்பிட்றாங்களா நமக்கு கேள்வி வருமா வராது? மக்கள் இதை பார்த்தா கேட்பாங்களா இல்லையா? கேட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு நீங்கள் போய் உட்காந்து எங்கள் பணத்தில் சாப்பிட்றீங்களே, என்ன சார் நியாயமான சாப்பாடு தான் சாப்பிட்றீங்களா கேட்பாங்களா இல்லையா? மக்கள் ஏற்கனவே தானே கேட்குறாங்க. எங்கள் சேலரியில் தானே தான் நீங்கள் வாங்குறீங்க, எங்கள் பணத்தில் தானே இருக்கிறீங்க, எங்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை, ஆனால் கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் வந்துடுறீங்களேன்னு தானே கேட்குறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் உருப்படியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் இது மீட்கப்பட்டிருக்கும். அமைச்சர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர். இதை காட்டிலும் தார்மீக பொறுப்பு அதிகம். நான் ஒரு துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்கிறேன். உங்கள் திமுக அரசில் தானே டிவிஎஸ்சி இருந்தது, நான் டிவிஎஸ்சிக்கு டைரக்ட் பண்ணுறேன், விசாரணை பண்ணுங்க, உண்மையை எதிர்கொள்ளுங்க, நீங்கள் விசாரித்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுங்க. உங்கள் டிவிஎஸ்சியே நீங்கள் நம்பலையா? திமுக ஆட்சியில் உங்கள்கிட்ட தானே டிவிஎஸ்சி இருந்தது. இதன் மீது ஒரு எஃப்ஐஆரை கூட இனிஷியேட்டிவ் பண்ண முடியல. அதுக்குமே நாம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை இருக்குன்னா, அப்போ டிவிஎஸ்சியே அவங்க நம்பலை, அவங்க டிவிஎஸ்சியவே அவங்க டிபார்ட்மெண்ட்டை நம்பலை உள்ளார ஒரு என்கொயரி பண்ணுறதுக்குன்னா, அவர்லாம் என்ன அமைச்சர்? வழியில் கனவில்லை வழியில் பயமில்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம இருந்தால் நீங்கள் அவர் மேடைகளில் பேசுவார், பத்திரிகைகள்கிட்ட பேசுவார், எல்லாருக்கும் இன்னைக்கு பேசுவார். ஆனால் உண்மையாக இதை ஏன் எதிர்கொள்ள தயங்குறாரு? இப்போ அவர் வீட்டுக்கு ஒரு பொருள் வேணும், மார்க்கெட்டில் அவங்க செட் கிரவுண்டு பண்ணிவிட்டு 10 ரூபா பொருளை 20 ரூபான்னு விற்கிறாங்கன்னா பரவாயில்ல 20 ரூபா கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாரா?
இல்லை சார், இப்போ வந்து சமீபத்தில் அந்த மின்சாரத்துறை அலுவலகம் தலைமை அலுவலகத்திலே இந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சுன்ற விஷயத்தை இப்போ பேசிட்டு இருக்காங்களே சார். உண்மையாலே இந்த 4th 5th 6th ஃப்ளோரில் காணாம போயிடுச்சுன்றாங்க. முக்கியமாக விஜிலன்ஸ் ஆஃபீஸர் அவருடைய அலுவலகத்திலே மிஸ் ஆயிடுச்சுன்ற அந்த விஷயத்தை இப்போ எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? இப்போ இதுவரைக்கும் வெளியில் கிடைச்சிருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். இது ஒரு ஊகம் தான். காரணம் என்ன அப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட்டு போன பீரியடுக்கு பிறகு அது சிபிஐக்கு மூவ் ஆகுது. சுப்ரீம் கோர்ட்டில் காசி அவர்கள் பண்ண மேல்முறையீடை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு, புதியதாக வந்த தமிழ்நாடு அரசு பின்வாங்கிட்டாங்க. நாங்கள் வந்து இது வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இதே டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தால் அவங்க தரப்பு ஏதாவது கருத்துக்களை சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்களோ. பட் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு மேல்முறையீடு தேவையில்லைங்க, அவர் எதிர்கொள்ளட்டும், சிபிஐ என்கொயரி பண்ணட்டும், உண்மை என்னமோ வெளில வரட்டும், நாங்கள் நடவடிக்கை எடுக்குது, இவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க. அதற்கு பிறகு தான் இது காணா போயிருக்கிறது வெளில வருது. அது ஏற்கனவே ஒரு வாரம் 10 நாள் அந்த டிஸ்கஷன் இருந்திருக்கு. உண்மையிலேயே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா விஜிலன்ஸுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, துறைக்குள்ளே நடக்கக்கூடிய கரப்ஷன்ஸ் துறை அதிகாரிகளே விஜிலன்ஸில் கொண்டு போய் கொடுப்பாங்க. அதாவது துறை ரீதியான விஜிலன்ஸ். இது வெளியிலுடைய டிவிஎஸ் இல்லை, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளோட விஜிலன்ஸ். அவங்களுக்கு துறை ரீதியாக இருக்கக்கூடிய புகார்களே போய் சேரும். துறை ரீதியாக வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்களா, அவங்களே கொடுக்குற புகார்கள் அங்கே இருக்கும். அந்த விசாரணை அமைப்புகள் என்ன பண்ணுவோம், இன்டர்னலாக அவங்க நிறைய டாக்குமெண்ட் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கொரியை கொஞ்சம் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கொரிஸ் இருக்கும், நிறைய புகார்கள் வந்திருக்கும். அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபர்தராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்போ கேட்பாங்களா இல்லையா, நான் மட்டும் புகார் கொடுத்தேங்க, எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை, யாருங்க, நாங்கள் அதை பாருங்கள் விசாரிச்சிருக்கோம், இவ்வளோ டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணியிருக்கோம், சொல்லுவாங்களா இல்லையா. இப்போ இது அந்த இன்டர்னல் விஜிலன்ஸ் டீமுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ இந்த வேலையை செய்யாமல் இருந்தீங்கன்னா நம்ம கேட்போமா இல்லையா? கண்டிப்பாக எம்டி ஆர்டிஸ்க்கு போகிறதுக்கு வேலையே இல்லையே. வாய்ப்பு இல்லை. இல்லை, மக்களுக்கு எங்கே சந்தேகம் வருதுன்னா, இப்போ 17 18ஆம் தேதியே அப்பயே காணாம போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். ஏன் அவ்வளோ லேட்டு, ஏன் இந்த 10 நாள் கேப்ன்ற அந்த சந்தேகம் வருது இல்லை சார்? காரணம் என்னன்னா, அது நிறைய இருந்திருக்கலாம், உள்ளார என்னவா இருந்திருக்கலாம். ஒரு ஊகத்தில் இப்போ தெரிஞ்சவொடனே என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன்னா ஒரு கோர்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ முக்கியமானதெல்லாம் கோர்ட்டை ரஃப் டிராஃப்ட் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு திரும்ப ஒர்க் பண்ணணும், அந்த ஃபைலை வைப்பாங்க. நீங்கள் ஹார்ட் டிஸ்க்ன்றது சிஸ்டத்துக்குள்ளே மட்டுமே இல்லை, வெளியிலையும் வச்சுருக்கலாம். அவங்க ஒரு சேஃபர் செக்யூருக்குள்ளே வச்சுருக்கலாம், அவங்களோட லாக்கருக்குள்ளே வச்சுட்டு திரும்ப வேணும்னா அந்த ஃபைலை மட்டும் எடுத்துக்கலாம். கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் இருந்திருக்கலாம். அப்போது இதை வச்சுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டி டிரைவ் இ டிரைவ்லாம் டேட்டா எடுத்துகிட்டு திரும்பவும் கொண்டு போய் அங்கே வச்சுருக்கலாம். ஒரு சீக்ரெட்ஸி ஃபைல் இருக்கலாம், அதோட அசட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லாமே போனதாக சொல்லப்பட்டது எல்லாமே மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட், மெட்டீரியல் பர்ச்சேஸ், நாட் பவர் பர்ச்சேஸ். மெட்டீரியல் பர்ச்சேஸில் என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு ஸ்க்ரூ உட்பட, பாய்லர் உட்பட எல்லா பொருளும் வாங்குறதுக்கான ஸ்டேஷனரிஸ் உட்பட மெட்டீரியல் அங்கே தான் இருக்கும். எல்லா பொருளுக்குமானதை அங்கே அக்சஸ் பண்ணக்கூடியது. அவங்க இந்த மலர்விழின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க தான் புகார் கொடுத்ததாக சொல்கிறாங்க. அவங்க எதை பார்த்தாங்க, ஸ்டேஷ்னரி பார்த்தாங்களா, இன்னும் ரா மெட்டீரியலை எடுத்து பார்த்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது பார்த்துருக்காங்களா, அது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். அப்போ இவங்க ஏதோ ஒரு பர்ச்சேஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அப்போது ஒரு பொருள் வருது, அந்த பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, என்ன விலைக்கு நாம் கோட்டை ரெடி பண்ணுற தகவல் அங்கே இருக்கும். நம்ம ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்ல, அது பற்றின டிஸ்கஷன் அதில் இருக்கும். இவங்க என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க அது இதில் இருக்கும். அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் தியரி இது போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க, இவனுங்க என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம பட்ஜெட் வந்து இவ்வளோ தூரம் அலாட் பண்ணியிருக்கோம், இப்போ இதுக்கு யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த டிஸ்கஷன் அதில் இருக்கலாம். அப்போ இந்த பவர் பர்ச்சேஸ் சம்மந்தமான அந்த டேட்டாஸ்லாம் எப்படி சார் இருக்கும், எங்கே இருக்கும்? பவர் பர்ச்சேஸ் சம்மந்த டிபார்ட்மெண்ட், இது வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ். ஓகே, ஸோ ஃபுல்லாக இது ஃபுல்லாக இப்போ போயிருக்கிறது மெட்டீரியல் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிருக்கிறது தான் சொல்லப்படுது. அதாவது பொருட்களாக ஃபிசிக்கலாக பொருட்களாக இருக்கிறது. பவர் பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிரிட்டில் கனெக்டிவிட்டியில் ஆன்லைனில் தான் எடுக்க போகிறீங்க, அவங்க வரவே மாட்டான். பெரும்பாலும் வேறு மாநிலங்களில் உள்ளவங்களை என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் பிட்டை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணி ஒர்க் ஆர்டர் அனுப்பி அவனுக்கு டெபாசிட் கட்டிட்டாங்க அப்படின்னா, ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா அவன் கிரிட்டில் கொடுக்க போகிறான், நீங்கள் கிரிட்டில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. ஸோ எங்கே உங்களுக்கு வேணுமோ அங்கே ட்ராப் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. இதில் பெரும்பாலும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் நிறையா இருக்கும். பட் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்றதை இப்போ நிறைய நிறுவனங்கள் அங்கே இருக்குது. இப்போ ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணுறப்போ ஊழல் எதில் சார் அதிகமாக நடந்திருக்கு? எல்லா டேட்டாவும் கிடைச்சா தான் நம்ம சொல்ல முடியும். உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம கிடைச்ச வரைக்கும் தான். இது இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் மெட்டீரியல் பர்ச்சேஸ், நிலக்கரி ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா ஏடிஎம்கே பீரியடில், அது மெட்டீரியல் பர்ச்சேஸில் தான் வரும். அதை தரம் பார்க்காங்கல்ல, அதுவுமே மெட்டீரியல் பர்ச்சேஸில் தான் வரும். இங்கே இருக்கக்கூடிய ராதா இன்ஜினியரிங் போன்ற நிறைய நிறுவனங்கள் இதில் பிட் பண்ணுறாங்கல்ல, இந்த ஒவ்வொரு பொருட்கள் நாங்கள் இங்கேருந்து கொண்டு போகிறோம், இந்த பாய்லர் அங்கேருந்து கொண்டு போகிறோம், அந்த பாய்லருக்கான உபகரணங்கள் கொண்டு போகிறோம், இந்த பைப்பு போன்ற ராடு போன்ற அமைப்புகள்லாம் கொண்டு போகிறாங்க இல்லையா, இதுபோல் எல்லா பொருளுக்குமான மெட்டீரியல் பர்ச்சேஸில் தான் இருக்கும். அது ஒரு யூனிட்டே
இருக்கும். அதில் ஒரு சில இடத்துல உள்ள ஹார்ட் டிஸ்க் போயிருக்குன்னு இருக்காங்க. அப்புறம் வேறு நீங்கள் சொன்னது போல விஜிலன்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்னென்னா இந்த இடங்களில் போயிருக்குல்ல, அவங்களுக்கு தெரியும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணாங்கன்னு. அண்ட் மோரோவர் நம்மளுமே என்ன பண்ணுவோம், இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ பார்க்குறவங்களையுமே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான இப்போ ஸ்டூடெண்ட்ஸே தன்னுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபைலை ரெடி பண்ணிவிட்டு ஒரு காப்பி ஆல்ட்ரேஷன் இருந்தால் வேற ஒரு நேமில் போட்டுட்டு தான் அதில் ஆல்டர் பண்ணுவாங்க. ஆமாம். வீடியோ எடிட் காப்பி பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு காப்பி வச்சுட்டு மாஸ்டர் காப்பி இருக்கும், மாஸ்டர் காப்பி வச்சுட்டு இன்னொன்றுலாம் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது காப்பி இருக்கும். அதனால் ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிட்டதுனால இங்கே தப்பிச்சிட முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை, சாத்தியம் இல்லை. உண்மையாகவே துறை விசாரணை மேற்கொண்டால் கண்டுபிடிச்சிட முடியும். இது டிஎம்கேக்கு ஒரு ஃபேவராக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா 5 வருஷமாக சிசிடிவி கேமரா இல்லைன்றாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் சார். எங்கே ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருக்கு, எங்கேன்னு போய் பார்க்கலாங்கும் போது 5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிசிடிவி கேமரா இல்லைன்னு அப்போ ரூலிங்ல இருந்தது. அப்போ அந்த அதிகாரிகள் ஏன் அதை கண்காணிக்கலன்ற கேள்வி வருது இல்லை? அதிகாரிகள் கண்காணிக்கலையா, இல்லை கண்காணிக்க வேணாம்னு சொன்னாங்களா, இல்லை ரிப்பேர் ஆயிருக்க சிசிடிவி ரிப்பேர் பண்ண வேணாம்னு சொன்னாங்களா? யார் சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க? அப்போ அந்த ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு நாளாக காணாம போயிருக்கு? முதல்ல 10ன்னாங்க, 14ன்னாங்க, 18ன்னாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 18 ஹார்ட் டிஸ்க் போயிருச்சு, அதில் 16 கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இன்னும் சில ஹார்ட் டிஸ்கெல்லாம் கிடச்சிருக்கு. மொத்தமாக 34 ஹார்ட் டிஸ்க் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருட்டு புகார் தான் சொல்கிறாங்க. திருட்டு புகார் அவங்க 2 பேர் காயின் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இதுக்கு மேலே ஃபர்தர் விசாரணைகளை தான் தெரியும், இதுக்கு பின்னால் வேறு யார் இருக்காங்களா இல்லையா. பட் உடனடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, ஓகே, அவர் என்ன சொல்கிறாரு, அரசாங்கத்துடைய ஒரு அசட்டு காணாம போயிருக்கு, அவர் என்ன சொல்லணும், வெளிப்படையான விசாரணைகள் மேற்கொள்ளணும். அது வந்ததுக்கு அப்புறம் சொல்றாரு. ஏற்கனவே ஒரு துறை ரீதியாக இருந்தவர் என்ன சொல்லணும், இங்கெல்லாம் கேமரா இருந்தது, இங்கெல்லாம் நாங்கள் இந்த சிஸ்டம் வச்சுருக்கோம், இந்த துறை சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இங்கே பேக்கப் இருக்கும், இதெல்லாம் இங்கே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதானே ஒரு தார்மீக தெளிவாக சொல்லியிருக்கணும் அமைச்சராக இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அமைச்சரை இப்போ இருக்கக்கூடிய நிர்மல்குமார் மினிஸ்டர் போய் கார்னர் பண்ண மாதிரி. ஓகே, அவங்க வந்து இன்னும் 1 மாதம் கூட முழுசாக ஆகலை. கண்டிப்பாக அவங்களும் தவறு செஞ்சால் கேள்வி கேட்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு அறப்போர் அமைப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களையும் கேள்வி கேட்டோம், திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல்களையும் கேள்வி கேட்டோம். இதே டிவிகே ஆட்சி காலத்தில், தாவேக ஆட்சி காலத்திலும், விஜய் தலைமையிலான ஆட்சி காலத்திலும் ஊழல் நடக்குமானா நம்ம கண்டிப்பாக கேட்க போகிறோம். இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, அவர் ஏதாவது தகவலை சொல்லுவார்னு பார்த்தா அவருக்கு அந்த பில்டிங் தெரியும்ல, தார்மீக பொறுப்பு அவர் இருக்குது. அப்போ என்னப்பா ஃபைல் காணா போச்சுன்னு சொல்கிறீங்க, நாங்க நான் என்கிட்ட இருக்கக்கூடிய விவரங்களை சொல்கிறேன், இந்த கான்ஃபிடென்ஷியல் விவரங்கள் ஏதாவது இருக்கா, பயன்படுத்திக்கங்க. வாட் எவர் யுவர் ரெஸ்பான்சிபிள். எஸ், இப்போவும் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே. அதை விட்டுட்டு பொலிட்டிக்கலாக பேசிகிட்டு இருக்கிறாருன்னா அவர் என்ன காலகட்டம் 5 வருஷம் வேலை செஞ்சார், அமைச்சராக வேலை செஞ்சாரா, பொலிட்டிக்கலாக ஃபேவர் பண்ணுறதுக்கு மட்டுமே வேலை செஞ்சாரா கேள்வி இருக்கு. கண்டிப்பாக அந்த கேள்வி முன்னாடி வருது சார். ஸோ இதுதான் வந்து இது வரைக்கும் இந்த சம்மந்தமாக வந்து ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்றீங்க. இன்னமும் வெளிப்படையாக இப்போ எப்படி நமக்கு வெளில தெரியுதோ, இது வெளிப்படையாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படணும். இந்த ஹார்ட் டிஸ்க்குகளான தரவுகள் என்ன, எதெல்லாம் பப்ளிக் டாக்குமெண்ட்டோ அதெல்லாம் வெளிப்படுத்தணும். கான்ஃபிடென்ஷியலான ஃபைல்ஸ் ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும், அது கான்ஃபிடென்ஷியல் ஃபைலாக இருக்கலாம். பட் நம்ம என்ன கேட்குறோன்னா, இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு, எல்லா டாக்குமெண்ட்டையும் வெளியிட்டுருங்க. நாளைக்கு பின்னா அந்த டாக்குமெண்ட் பப்ளிக்கில் இருந்தால் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறது ஈஸி. அதனால தான் நம்ம இன்னும் டெண்டரை ப்ராசஸிங்கை அதிகப்படுத்துங்கன்றோம். இன்னொரு முறை ஹார்ட் டிஸ்க் போச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் விஜய் அவர்களுக்குமே நம்ம கோரிக்கை என்ன, எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் இபியில் கொண்டு வந்துருங்க, ஆன்லைனில் கொண்டு வந்துருங்க, மெத்தடில் கொண்டு வந்துருங்க. நீங்களும் பல கோரிக்கைகள்லாம் முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, அவங்களும் காது கொடுத்து செவி சாய்க்கிறாங்கன்ற விஷயமும் வருது. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது விஜய் தலைமையிலான டிவிகே அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு எப்போவுமே புது கவர்மெண்ட் வந்தோடனே மக்கள்கிட்ட உடனே கிரெடிபிலிட்டி எடுக்க தான் பார்ப்பாங்க, எதெல்லாம் வேகமாக பண்ணணுன்னு பார்ப்பாங்க. பட் லாஸ்ட் கவர்மெண்ட்டை காட்டிலும் இந்த கவர்மெண்ட்டில் கொஞ்சம் வேகம் இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு லாஸ்ட் கவர்மெண்ட்டில் இதே கிறிஸ்டி ஃபார்ம்ஸ் வந்து உணவு வழங்கல் துறையில் டெண்டரை ஏடிஎம்கே காலகட்டத்தில் போட்டி போட்டாங்க, 2028 கோடி ரூபா லாஸ் நம்ம போட்டுருவோம். இதே இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னா இதே அரிசி கொள்முதலுக்கான டெண்டர்கள்லாம் அறிவிக்கப்படுது, வேறு வேறு பொருட்கள் ரேஷன் ஷாப்புக்கு. அதை நம்ம போய் கருத்து கொடுத்ததுக்கு பிறகு அந்த டெண்டரை ரத்து பண்ணிவிட்டு அதே திமுக அரசு, ஏன்னா வந்த ஒரு மாதம் 2-3 மாதத்துக்குள்ளே நடந்ததுனால வேறு டெண்டர் போட்டாங்க. ஆனால் அதே டிஎம்கே கவர்மெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட் டெண்டர் ஊழல் நடந்ததுமே நம்ம வெளிப்படுத்தணும், அதே கிறிஸ்டி ஃபார்ம்ஸில். இப்போ இந்த டிவிகே அரசு வந்ததுக்கு பிறகு வந்த பதவியேற்ற 1 வாரத்துக்குள்ளே டெண்டர் சம்மந்தமான முறைகேடுகள் அப்படின்ற ஒரே நாளில் போட்டு ஒரே நாளில் முடிவு செய்யப்பட்டு அன்றைக்கு இப்போ 9:30 மணிக்கு அப்லோட் பண்ணுறாங்க, 3 மணிக்கு முடிக்கப்படுது, 3:30 மணிக்கு திறச்சப்பட்டு ஒர்க் ஆர்டர் கொடுக்குற மாதிரி டெண்டர் ஃப்ளோட் ஆகுது. அதை நம்ம வெளிப்படுத்தினதுக்கு பிறகு அந்த டெண்டரையும் கேன்சல் பண்ணாங்க, அங்கே உதவி பொறியாளர் அவங்களையும் பிடிஓவையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இதுக்கு காரணம் இதுக்கு முன்னால் இருந்த அந்த ஒரு வார வேலைகள்.
சென்னை கார்பரேஷனில் டம்ப் யார்டுக்கு எக்ஸவேட்டரும் புல்டோசரும் டெண்டர் போட்டாங்க. அது 49 லட்சம்னு 6 டெண்டர். அதுக்கு முதல் நாள் 15 மே 6 டெண்டர் போடுறாங்க. 13 மே 6 டெண்டர் போடுவாங்க. 12 வந்து ஒரு 7 டெண்டர் போடுவாங்க. இது எல்லாமே வந்து 48 லட்சம் 49 லட்சம் பிரேக் அவுட் பண்ணுவாங்க. ஒரே வார்டுக்குள்ளது, ஒரே ஜோனுக்குள்ளது. நீங்கள் 6 டெண்டர் சேர்த்து போட்டால் அது 3 கோடி ரூபா ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு அரசுக்கு சொல்லணும், அரசு பப்ளிஷ் பண்ணணும். தமிழ்நாடு ஃபுல்லாக ஆடு வரணும். தமிழ்நாடு ஃபுல்லாக ஆடு வந்தால் நிறைய பேர் பங்கெடுப்பாங்க, ரேட்டு குறையும். ஆனால் இவங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு டெண்டர் தர லிமிட்ல வராது. ஆமாம், இப்போ ஒரு 3 கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, சவுத் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஆடு பண்ணணும். டெண்டர் விதிகள் என்ன சொல்லுதுன்னா 50 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் அரசுக்கு போகணும், அரசு சொல்லணும், அரசு எல்லா பேப்பர்லேயும் ஆடு கொடுக்கும். 50 லட்சத்துக்குள்ளே நீங்கள் மாவட்டத்துக்குள்ளே ஆடு கொடுத்தா இதுதான் விதி. அப்போ போட்டியாளர்கள் பொருட்கள் அதிகமாக தேவைன்னா போட்டியாளர்கள் நிறைய பேர் வந்தால் விலை குறையுன்றதுக்கு தான் இந்த சட்டம். அது என்ன நடந்ததுன்றது தெரியும். அதுக்கப்புறம் அந்த டெண்டர் ரத்து பண்ணாங்க. அதே இது இப்போ வந்து நடந்தது வந்து டிவிகே அரசில் அந்த ஒரு நாள் டெண்டர் போட்டது வந்து நாட்ட பிளான்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. பிளான் இருக்க, ஏன்னா அது முதல் நாள் இரவு தான் அமைச்சர் பதவி ஏற்கிறார். அதனால் மறுநாளே டெண்டர் போடுறது, அதுவும் ஒரு 16 லட்சம் டெண்டர் தான். அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆமாம், அதனால் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் விச் இஸ் மார்ச் மாதம் இதே 13/3/2026 பார்த்தீங்கன்னா 20 டெண்டர் காலையில் 10 மணிக்கு போட்டு 3 மணிக்கு முடித்து 3:30 மணிக்கு திறந்த ஆட்கள் சென்னை கார்பரேஷனில் 20 டெண்டர் இருக்குது. 13ஆம் தேதி மட்டும் இல்லை, 14ஆம் தேதி 12ஆம் தேதி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10 டெண்டர் காலையில் 12:30 மணிக்கு மதியம் 12:30 மணிக்கு போட்டு 3:30 மணிக்கு முடிச்சு 4 மணிக்கு திறந்த டெண்டர்களுமே இருக்கு. 3 ஹவர்ல. ஆமாம், இது ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல எலெக்ஷன் சமயம் இல்லையா, நிறைய டெண்டர் போட்டாங்க. நம்ம தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டோம். இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அறிவிச்சதுக்கு பிறகு டெண்டர் ஃப்ளோட் பண்ணாங்க. 3 நாள் பண்ணாங்க. ஆமாம், இந்த டெண்டர் விவரங்கள்லாம் வெளியிட்டதுக்கு பிறகு தான் இதை டிவிகே அரசு பதவியேற்ற உடனே என்ன பண்ணாங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்குமான டெண்டர்களை ரத்து பண்ணாங்க. அதனால் மட்டுமே சுமார் 2500 கோடி மிச்சம். செந்தில் பாலாஜி பற்றி ஒன்று சொல்லிடுறேன். ஆட்சிக்கு வந்த உடனடியாக நாங்கள் போய் மின்சாரத்துறை ஆய்வு செய்கிறேன்னு சொல்லி நிறைய இடங்களில் போய் பார்த்தோம். தெர்மல் பிளான்ட்லாம் போய் பார்த்துட்டு என்ன சொன்னார், நிலக்கரியை காணுங்க. நம்ம அதுக்கு முன்னாலே சொன்னோம், நிலக்கரியெல்லாம் தரம் குறைந்து நிலக்கரிகள் வருதுங்கலாம் சொன்னோம். இவர் என்ன பண்ண, நிலக்கரியை காணுங்க அப்படின்னு சொன்னார். இந்த வடிவேலு ஜோக்கில் வர மாதிரி இங்கே கிணத்த காணுன்ற மாதிரி ஏதோ பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பல லட்சம் கிலோ 2 லட்சம் டன் வந்து இது மாதிரி நிலக்கரியை காணுங்க, இதென்ன பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா என்ன? அப்போ ஒரு அமைச்சரை என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு. அதுக்கு முன்னால் இருந்த ஏடிஎம்கே அமைச்சர் என்ன பண்ணார், நாங்கள் அது முன்னாலே கண்டுபிடிச்சோன்னு அவரும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல. அதோட ஸ்டேட்டஸ் என்ன? 1 ரூபா 2 ரூபாயா? எவ்வளவு லட்சம், எவ்வளவு கோடி? ஒரு அமைச்சராக 4 வருஷம் 5 வருஷம் இருந்தீங்கல்ல, என்ன பண்ணீங்க? உங்கள் அமைச்சரவை தானே. நீ காணா போன நிலக்கரிக்கு இன்னி வரைக்கும் தீர்வு சொல்லியிருக்கிறார். அது எந்த பத்திரிகையாளர் கேட்டால் அவர் எங்கே வாய வச்சுப்பா, எங்க பொலிட்டிக்கல் ரீசனாகவே பேசிக்கிட்டு இருக்காரு சார். ஒரு அமைச்சர் மாதிரி அவர் எந்த இடத்துலையுமே ஒரு பிஹேவ் பண்ணிக்கல. ஒரு பொலிட்டிக்கலாக என்ன கிரெடிபிலிட்டி எடுக்கலாம்? அந்த நீங்கள் கண்டுபிடிச்ச நிலக்கரி, நீங்கள் காணா போனதுன்னு கண்டுபிடிச்சிங்களா, காணா போனதை கண்டுபிடிச்சிங்களா, அந்த நிலக்கரி எங்கே இருக்குது, அதை எப்போ சொல்லுவீங்க? அணில்னால ஈபிலாம் வேஸ்ட் ஆச்சுன்னு சொன்னவர் தானே. அப்போ இது வரைக்கும் அதன் மீது ஒரு துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்தாரா? நம்ம அது சம்மந்தமாக ஆர்டிஐ போட்டோம். அப்போது மக்கள் பணம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டவங்கள அவங்கள நான் மதிக்கவே மாட்டேன், நான் செய்கிறதான் செய்வேன்னா ஒரு என்ன இதில் இருந்திருப்பார். கண்டிப்பாக சார். இவர் ஓகே ஒரு அமைச்சராக இருந்தார், இப்படி பண்ணுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். இதை கவனிக்கக்கூடிய முதலமைச்சரே இதை பற்றி பேசாமல் இருக்கிறது அது இதை விட குற்றமாக நான் பார்க்குறேன். நம்ம வெளியிட்ட அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இது வரைக்கும் அவர் எங்கேயா பேசியிருக்காரு? முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் எங்கேயா பேசியிருக்கிறாங்க? துறை ரீதியாக ஒரு மிகப்பெரிய துறை தானே, மிகப்பெரிய. அதுவும் இல்லாமல் மின்சாரத்துறையில் எவ்வளவு கோடி ஒரு வருஷத்துக்கு லாஸ்ன்னு நமக்குமே தெரியும். நம்ம அதில் என்ன சொல்லியிருக்கோம், 54,000 கோடி லாங் டேர்ம் பவர் பர்ச்சேஸ் LOA போட்டிருந்தாங்க. அடுத்த வருஷம் 2028 வரைக்குமான பவர் பர்ச்சேஸ். அந்த இழப்பை நீங்கள் தொகையை மீட்டால் கூட 40-50,000 கோடி மிச்சம்னு அவருக்கே கடிதம் அனுப்பிச்சிருந்தோம், தெரியப்படுத்தியிருந்தோம். அப்போ ஈபியில் இவ்வளோ நடந்திருக்கு. இப்போ 2 லட்சம் கோடி நெருங்கிருச்சு. அப்போ இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணணும். தளவாடங்களில் கொள்முதல் பிரச்சனை இருக்குது. இவங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ 400 கோடி ரூபா லாஸ்ன்னு இருக்காங்க. அவரு தான் பேசியிருக்கணுமா இல்லையா? எங்கேயா பேசியிருக்கிறாரு? பேசலையே. ஒரு முதலமைச்சராக இந்த குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் என்ன ஸ்டாண்டர்ட் கூட நமக்கு தெரியாது. இது அவர் காதுக்கு கொண்டு போகிறாங்கனாலே எனக்கு டவுட்டாக இருக்குது சார். பத்திரிகையாளர் இவ்வளோ தூரம் போட்டிருக்காங்கல்ல, ஏப்பா என்னப்பா இங்கே வாப்பா, உன்னை நம்பி 2 துறை கொடுத்தேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இது சரியில்லையே, இந்த மாதிரி பத்திரிகையில் நம்ம போட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கு என்ன நடவடிக்கை இருங்க, நான் ஒரு பிரஸ் நோட்டு கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் அவர் பேசுவார்ல, திறந்து வைக்கிறதுக்கு போறாருல, அவரை காப்பாத்துறதுக்கு வீடியோ போட்டவர். அவ்வளோ பிஆர் வரும். இதில் தியாகின்னு வேற சொன்னவர் தானே. அப்போ தியாகி மீது குற்றச்சாட்டு இருக்கும்போது ஏன் இது வரைக்கும் வாயை திறக்கல? அவர் துறையில் ஒரே ஒரு கேள்வி தாங்க. காசி அவர்கள் ஏடிஎம்கே காலகட்டத்தில் வெளில போனார், டிஎம்கே காலகட்டத்தில் உள்ளார வந்தார். அதுக்கு ஸ்டாலின் அவர்களோட பதில் என்னவா இருக்கும்? ஒரு விதியை மீறி உள்ளார வந்திருக்கிறார்ல, ஏன் அதை பற்றி கூட பேசலை? தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முறையீடுக்கு போயிருக்காங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் போனாங்கன்னு சொல்கிறதா, இல்லை ஸ்டாலினுக்கே தெரியாமல் அவங்க போயிட்டாங்க, அதை கண்டுபிடிக்க கூட ஸ்டாலின் அவர்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்கிறது? அப்போ அவர் குளத்தூர்ல தோத்தது அவர்களுக்கு நியாயமா தான் தெரியுது இதுல இருந்து பாக்குறப்ப. அப்போது மக்களுடைய மனநிலையை, இந்த மாதிரி ஒரு வரக்கூடிய நியாயமான கோரிக்கைகளை செவிமடுக்கிற இடத்துல முதலமைச்சராக இருந்தவர் இருக்கிறாரா இல்லையா? அந்த கேள்வினாலதான் அவருடைய தோல்விக்கான முக்கிய ரீசனாகவும் நம்ம எடுத்துக்கலாம் சார், இல்ல டவுட்டே கிடையாது. இல்லை, மக்களே அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னா, பெரும்பாலும் இது நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா முன்னால் பல்ஸ் பார்த்ததா ஐஎம்எல் சொல்கிறாங்க, மற்ற அமைப்புகள் சொல்லியிருக்காங்க, இன்னும் சில கட்சிகள்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இப்போ அதை கூட அவர் அசஸ் பண்ணலை. அது எனவே அது உட்கட்சிக்குள்ளே ஏதோ நடந்ததாகலாம் நிறைய பேப்பரில் பார்க்குறோம், ட்விட்டர்லேயும் சில பேர் எழுதியிருந்ததெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கட்சியை விட்டுட்டு ஒரு முதலமைச்சராக மக்கள் அவர் இதுக்கு முன்னால் அங்கே எதிர்கொண்டிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பார்ல. கண்டிப்பா செஞ்சு. ஓகே சார், நம்ம இது வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய புகார்கள், ஊழல்கள் பற்றி நம்ம தெளிவாக பேசுனீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.